சாரி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பேச்ச பாக்குறப்ப நீங்க இந்த ஊர் மாதிரியே தெரியலையே. நான் பக்ரைன்ல இருந்து வரேன். பக்ரைனா? என் தங்கச்சி இங்கதான் படிச்சுட்டு இருக்கா. அவளை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பக்ரைன் கிளம்பி போயிடுவேன். அப்படிங்களா? நீங்க கிளம்புற வரைக்கும் இங்க தானே இருப்பீங்க? அப்ப மறுபடியும் எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவீங்களா மேடம்? வரணுமா? மேடம், வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படி நான் வரணும்னா இந்த மூலிகை பிரியாணி மாதிரி இன்னும் ஸ்பெஷலான ஃபுட் கிடைக்கணும். அப்படி நான் வரேன். இவகிட்ட போன் நம்பர் வாங்குறதுக்கு சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை விட்டுறக்கூடாது. நம்ம ரெஸ்டாரண்ட்ல அடிக்கடி ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் மேடம். நீங்க உங்க போன் நம்பர் எனக்கு கொடுங்க. நாங்க அப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்றப்ப நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் மேடம். யுவர் நம்பர் ப்ளீஸ். ஓகே, டேக் மை நம்பர். மேடம், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதான் என் நம்பரை. அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகே. மேடம், நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. இதோ நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. மேடம், வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம். ஓகே. இந்த பிரியாணிக்கான பில்ல எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் நீங்க டிப்ஸா வச்சுக்கோங்க. என்ன மேடம், ஓனருக்கே டிப்ஸா? ஓ சாரி, நீங்க ஓனர்னு சொன்னதா நான் மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே மேடம். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சூப்பர். மேடம், உங்க பேலன்ஸ் அமௌண்ட் இதுல இருக்கு. ப்ளீஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. எதுக்கு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்தீங்க? இது உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி மேடம். இந்த ஐஸ்கிரீம் கூட எங்க ரெஸ்டாரண்ட்ல ஃபேமஸ் தான். ப்ளீஸ் ஹேவ் இட். அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? நியூ கஸ்டமர் யார் வந்தாலும் கொடுப்பேன் மேடம். ப்ளீஸ் ஹேவ் இட். நைஸ். தேங்க்யூ மேடம். ரகு, அவன் சிந்து கிட்ட போன் நம்பர் வாங்கிட்டான். இதுக்கப்புறம் அவளுக்கு கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது போதும் நமக்கு. யாரு? ராஜி அம்மா நம்மள யாருன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காங்க. போய் பக்கத்துல நின்னாலாவது அவங்களுக்கு அடையாளம் தெரியுதான்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி பூர்ணி வீட்ல இருக்காளான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த கெட்டப்ல இருக்கிறதா அவ இங்க வச்சு பாத்துறவே கூடாது. ஆண்டி,
வீட்ல பூர்ணி இருக்காளா? இல்லையேம்மா, அவ வெளியே போயிருக்கா. நீங்க யாருமா? பூர்ணியோட ஃப்ரெண்டா? நோ ஆண்டி, நான் பூர்ணியோட ஃப்ரெண்ட் கிடையாது, சிந்துவோட ஃப்ரெண்ட். என் பேரு நிகிதா. சிந்துவோட ஃப்ரெண்டுனா நீங்க வந்தது அவளை பத்தி தானே கேட்டிருக்கணும். பூர்ணி பத்தி ஏன் கேட்டம்மா? நேத்து சிந்துவுக்கு ஃபோன் பண்ணி அவளை பாக்குறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவ இந்த வீட்ல பூர்ணின்னு ஒரு 2வது மருமக இருக்கா, அவளுக்கு நான் இங்க இருக்கிறதே பிடிக்கல, இதுல நீயும் என்ன பார்க்க வந்தனா அவ உன் கூடயும் சண்டை போட்டாலும் போடுவா, அதனால நீ என்ன பார்க்க வரதா இருந்தா அவ வீட்ல இருக்காளா இல்லையான்னு கேட்டுட்டு வர சொன்னா. அதனாலதான் அவங்கள பத்தி உங்ககிட்ட கேட்டேன். என் சின்ன மருமக எப்பவும் சிந்துவை கரிச்சு கொட்டிக்கிட்டே தான் இருப்பா. அந்த பிள்ளைய பார்க்க வர ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லாம் அவ சண்டை போட்டுட்டு இருந்தான்னா நாங்க என்ன பார்த்துட்டு சும்மாவா இருப்போம்? நாங்க சிந்துவை எங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்கோம்மா. அதனால அவளை பார்க்கறதுக்கு இங்க யார் வேணாலும் வரலாம். என் சின்ன மருமகளுக்கு பயப்படலாம் ஒன்றும் தேவையில்லை. சரிம்மா, சிந்து அவ ரூம்ல தான் இருக்காளா? இருக்கா, வாமா உள்ள போலாம். ஒரு நிமிஷம் வா. ம். வாமா வா. உட்காருமா. பரவாயில்ல ஆண்டி, நான் நிக்கிறேன். என்னம்மா நீ உட்காரவும் மாட்டேங்கிற? ஆமா, உன் பேர் என்னம்மா சொன்ன? நிகிதா. சிந்து, உன்னை பாக்குறதுக்கு உன் ஃப்ரெண்டு நிகிதா வந்திருக்காங்க. வாமா. சிந்து வந்துருவாம்மா. ம். நீ உட்காரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆண்டி, காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னம்மா உட்கார சொன்னா உட்காரவும் மாட்டேங்கிற, காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொன்னா அதுவும் வேண்டாங்கிற. என்ன பொண்ணுமா நீ? ஏ சிந்து, உன் ஃப்ரெண்டு உன்னை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காமா. ரூம்ல இருந்து வெளியே வரதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வா. இப்போ வந்துருவாமா. பொறுமையா வரட்டும் ஆண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாத்தீங்களா ரகு, நிகிதா கெட்டப்ல இருக்கிறது சிந்து தானே அத்தையால கண்டுபிடிக்க முடியல. அதான் சிந்துவும் அத்தை கிட்ட விளையாட்டு காட்டிட்டு இருக்கா. அம்மாக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல நீ, அதான் சிந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க. மா, யாருமா இவங்க? இது